அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தீர்கள் என்று சொன்னதும் இவர்களுடைய ஈமான் கூட சில நேரத்தில் ஆட்டம் கண்டு விடுகின்றது. எனவே இது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று என்று பாருங்கள். இது உண்மையா? வெறுமனை இந்த கலிமாவின் மூலம் சொர்க்கம் செல்ல முடியுமா? அப்படி என்றால் நீங்கள் ஏன் இந்த 3 கூட்டத்தை காஃபிர் என்று சொன்னீர்கள்? அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்காமல் லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொன்னால் சொர்க்கம் செல்ல முடியுமா? முடியாது. எனவே குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் எடுத்துதான் இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும். வெறுமனே ஒன்றை மட்டும் பிடித்துக் கொண்டு இதை செய்தால் சுவர்க்கம் என்று சொல்வது பெரிய தவறு. அப்படி என்றால் பாருங்கள், இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நுழைபவன் முஸ்லிம். இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல், முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டு நடப்பவன். இஸ்லாம் என்பது வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உட்கார்ந்தார்கள். தங்களுடைய முழங்காலோடு இணைத்து தங்களுடைய 2 கைகளை தொடையில் வைத்துக் கொண்டு சொன்னால், அக்பிர்னி அனில் இஸ்லாம், முஹம்மதே இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லித் தாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜிப்ராயில் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பாருங்கள் எப்படி உலமாக்கள் ஏமாத்துகிறார்கள் என்று. இஸ்லாம் என்ன என்று கேட்டவுடன் வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார்களா? என்ன சொன்னார்கள்? இஸ்லாம் என்பது அன் தஷ்ஹத அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இரண்டையும் சொல்லணும். அதற்கு பிறகு வதுகீம ஸலாத், தொழுகை நிலைநாட்டணும். பிறகு வதூத்திய ஜகாத், ஜகாத் கொடுக்கணும். வதசூம ரமலான், ரமலான் நோன்பு பிடிக்கணும். வதஹஜ்ஜுல் பைத மன் ஸதாயிரி சபீலா, முடியுமானவர் ஹஜ் செய்யணும். இந்த 5ம் சேர்ந்தது தானே இஸ்லாம். எனவே நீங்கள் எப்படி மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் இஸ்லாம் என்று? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார். இங்கு ஒரு கேள்வி வரை, இங்கு பையத் இல்லையே என்று நான் பிறகு விளக்குவேன் இன்ஷா அல்லாஹ். எனவே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வெறுமனே இதை சொல்லவில்லை. அடுத்தது பாருங்கள், இவர்கள் சொல்லுகின்றார்கள் மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. நான் கேட்கின்றேன், ஈமான் இல்லாமல் ஒருவன் சுவர்க்கம் போக முடியுமா? ஈமான் கொள்ளாமல் சுவர்க்கம் போக முடியுமா? ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? உடனே ஈமான் அன் துமின பில்லாஹ், அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ள வேண்டும். வ மலாயிகத்திஹி, மலக்குகளை நம்ப வேண்டும். வ குதுபிஹி, வேதங்களை நம்ப வேண்டும். வ ருசுலிஹி, ரசூல்மார்களை நம்ப வேண்டும். வல் யௌமில் ஆகிர், மறுமையை நம்ப வேண்டும். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீன்மை எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்ப இதுவும் தேவை இல்லையா? வெறுமனை இவர்கள் இந்த கலிமா ஹதீஸை மட்டும் வைத்துக் கொண்டு மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹல் ஜன்னah என்று சொன்னால், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இஸ்லாம் ஈமான் எங்கே? அப்ப ஈமான் இல்ல, இதுல வெறுமனை லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்குது. அப்ப அன் துமின பில்லாஹ், அல்லாஹ்வை விசுவாசம் கொள்றது எங்கே? வரையில்லை. மலக்கு, குத்துப், ருசுல், வல் யௌமில் ஆகிர், கலா கத்ர், அப்ப இதையெல்லாம் ஒருவன் நம்பாமல் வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொர்க்கம் போக முடியுமா? அப்ப இஸ்லாமும் இல்லை ஈமானும் இல்லை அவரிடத்தில். ஈமானும் இஸ்லாமும் இல்லாமல் எப்படி ஒருவன் சொர்க்கம் செல்ல முடியும்? எனவே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். உண்மையில் இந்த உலமாக்கள் மக்களை ஏமாற்றுகின்றார்கள். முழுமையாக இந்த மார்க்கத்தை சொல்வதில்லை. இப்படி இந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்ட இஸ்லாத்தையும் ஈமானை எப்படி விளக்கப்படுத்தினார்கள்? இதெல்லாம் வந்து ஹதீஸ்ல கிடையாது. வெறுமனே மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹல் ஜன்னah. சரி, இன்றைக்கு நான் பிரிவில் உள்ள ஒரு ஆலிமை அழைத்து நான் கேட்கின்றேன், முன்னே வைத்து எப்படி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவர் ஈமான் கொள்ளாமல், ஈமான் கொள்ளவில்லை, இந்த ஹதீஸில் வந்திருக்கின்ற ஈமான் ஆமன்து பில்லாஹ் மலாயிகத்தி குதுபி ருசுல் எதுவும் கிடையாது அவரிடத்தில். இந்த ஹதீஸில் வந்திருக்கின்ற லா இலாஹா இல்லல்லாஹ் பின்னுக்கு வந்திருக்கின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எதுவும் இல்லை. ஒருவர் சொர்க்கம் போக முடியுமா? ஒரு காலம் அவர் முன்னால் சொல்ல மாட்டார் போக முடியும் என்று. ஏன்? ஈமான் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. ஹதீஸில் வருகின்றது லா ததுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்ஸுன் மோமினா, மோமினான ஒரு ஆத்மா தான் சுவர்க்கம் செல்லும்.
எனவே ஈமான் என்பது அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அது இந்த ஹதீஸில் இல்லை. இதுல வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் தான் இருக்கின்றது. எனவே ஈமான் இல்லாமல் எப்படி சொர்க்கம் போக முடியும்? எனவே ஒரு துண்டை மட்டும் பிடித்துக் கொண்டு இது சரி என்று வாதாடுவதாக இருந்தால் பெரிய சிக்கல் ஏற்படும். எப்படி? இவர்கள் இந்த வெறுமனை இந்த மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஹதீஸை மட்டும் எடுத்துக்கொண்டு, இது ஹதீஸ் தான், இதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை, சஹீஹான ஹதீஸ். ஆனால் ஒன்று மட்டும் மார்க்கம் அல்ல, குர்ஆன் ஹதீஸை முழுமையாக எடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவர் வெறுமனை இந்த மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை கொண்டு மட்டும் சுவர்க்கம் செல்ல முடியும் என்று ஒருவர் வாதித்தால், இன்றைக்கு இருக்கின்ற யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முழு மக்களும் இவர்கள் யாரை காபிர் என்று ஃபத்வா கொடுத்தால் அந்த காதியானிகள், அஹ்லுல் குர்ஆன், ரவுஃப் மௌலவியுடைய கூட்டம் அனைவரும் வந்து நாங்களும் சுவர்க்கம் என்று நிரூபிப்பார்கள். ஏன்? இந்த மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமல்ல, இது போன்று இன்னும் எத்தனை இடத்துல வருகின்றது ஹதீஸ். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இவர்களுடைய கூற்று சரியாக இருந்தால் இன்றைக்கு ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லாதவன் ஒருவன் கூட வந்து நானும் முஸ்லிம் என்பார். என்ன செய்வது? உதாரணத்துக்கு வாருங்கள், ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார் ஒரு இடத்தில். இவரை சுற்றி வர பல வீடுகள் இருக்கின்றன. இவர் இந்த யாருக்குமே தொல்லை செய்வதில்லை. இந்த பௌத்த மதத்தை சேர்ந்த மனிதர் எந்த ஒருவருக்கும் தொல்லை செய்வதிலே அழகாக நடந்து கொள்கிறார். அங்கு வாழுகின்ற ஒரு இடத்திலே போய் கேட்கணும், இவரை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மனிதன், யாருக்கும் தொல்லை செய்வதில்லை, ஆனால் பௌத்த மதத்தில் உள்ளவர் என்று கூறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் கூறுவது போன்று மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா என்பது சரியாக இருந்தால் அவர் வந்து சொல்வார் நான் முஸ்லிம் என்று. என்ன செய்வது? நான் முஸ்லிம் என்பார். அவர்களுக்கு என்ன ஆதாரம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார். எப்படி? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்ற ஹதீஸை கொண்டு வருவார். என்ன கருத்து? முஸ்லிம் யார் என்றால், நன்றாக கவனிங்கள் கருத்தை, முஸ்லிம் யார் என்றால் எந்த முஸ்லீம்கள் இவருடைய நாவுடைய தொல்லை, கையுடைய தொல்லையிலிருந்து தப்பி இருக்கின்றார்களோ அவர்தான் முஸ்லீம். எனவே இந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவரை சூழ இருக்கின்ற முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இவர் தொல்லை செய்வதில்லை என்றால் இவரும் வந்து சொல்வார் நானும் முஸ்லீம். என்ன ஆதாரம்? இதோ ஹதீஸ், புகாரி. என்ன சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எவருடைய வாய் கையுடைய தொல்லையிலிருந்து முஸ்லீம்கள் தப்பி இருக்கின்றார்களோ அவர்தான் முஸ்லீம். எனவே நான் தான் முஸ்லீம் என்பார். என்ன செய்வீர்கள்? சிந்தித்து பாருங்கள். ஒன்று, ஒருவர் இருக்கின்றார் ஒன்றுமே செய்வதில்லை, இஷாவையும் அசரையும் தொழுகிறார், கலிமா எதுவுமே சொல்லவில்லை, கலிமாவை சொல்ல மாட்டேன் என்கிறார், சொல்லுகின்றார் நான் சுவர்க்கம். என்ன ஆதாரம்? கொண்டு வருகின்றார். இதே போன்று இவர்கள் மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் போன்று கொண்டு வருகின்றார். மன் ஸல்லா பர்தைன் தஹலல் ஜன்னா வருகின்றது. யார் இஷாவும் அசரும் தொழுதால் சுவர்க்கம். சொல்வார் நான் அசரும் இஷாவும் தொழுகின்றேன் என்று சொல்வார். என்ன செய்வது? இது மட்டுமல்ல, எல்லா மக்களும் எவர்கள் அல்லாவை தங்களுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ காதியானிகள், அவர்கள் இவர்கள் முழு பேரும் வந்து செல்வார்கள் நாங்களும் முஸ்லிம்கள் சொர்க்கம் செல்வோம். என்ன ஆதாரம்? அவர்கள் சிலையை வணங்குவார்கள், யா முஹீதீன் என்று சொல்லுவார்கள், அல்லாஹ் அல்லாஹ்களுக்கு அறுத்து பலியிட முடியும் சொல்லுவார்கள், நாங்களும் சுவர்க்கம். என்ன ஆதாரம்? குர்ஆன் வசனத்தை கொண்டு வருவார்கள். எப்படி? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே உறுதியாக இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குகள் இறங்குவார்கள். எப்படி இறங்கி சொல்வார்கள்? அல்லா தகாவு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹஸனு, கவலைப்படாதீர்கள். எனவே இதிலே வெறுமனே எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னால் போதும். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் நானும் சுவர்க்கம் செல்வேன் என்று கூறுவார். சரி, இன்னொரு இடத்தில் பாருங்கள், முழு மக்களும் வந்து சொல்வார்கள் நாங்கள் அனைவரும் சுவர்க்கம் செல்வோம். என்ன ஆதாரம்? சொல்வார்கள் ஹதீஸில் வந்திருக்கின்றது. எப்படி?
ஹதீஸில் வருகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அலிம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உள்ளத்தால் ஒருவர் அறிந்தால் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். இப்படி ஒரு ஹதீஸ் வருகின்றது, மன் அலிம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை, வெறுமனே உள்ளத்தால் அறிந்து கொண்டால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று வருகின்றது. இந்த ஹதீஸை ஒருவர் கொண்டு வந்து கலிமா சொல்லாமல் சொல்லவும் மாட்டார், நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் முஸ்லிம் சொர்க்கம் செல்வேன் என்றால் என்ன செய்வது? எனவே முழு மக்களும் நாங்கள் சொர்க்கவாதி என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், எதுவுமே சொல்ல முடியாது. அனைவரையும் முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். பாருங்கள், எனவே குர்ஆன் ஹதீஸை முழுமையாக எடுத்துதான் இந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்ற வேண்டும். சரி, இப்போது ஒரு கேள்வி வருது, அப்படி என்றால் இதனுடைய விளக்கம் என்ன? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் சொன்னார்கள்? மன் ஸல்லா பர்தேன் அஸ்ர் இஷாவை தொழுதால் சொர்க்கம் ஏன் சொன்னார்கள்? எவர் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்றால் மலக்குகள் இறங்குவார்கள் ஏன் அல்லாஹ் சொன்னான்? இதே போன்று எவர் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டால் சொர்க்கம் ஏன் எப்படி சொன்னார்கள்? இதனுடைய விளக்கம் என்ன என்று ஒருவர் கேட்க முடியும். எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். அது ஒரு ஜமாஅத்து, ஒரு அமீர் தலைவர் இருப்பார், குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழி நடத்துவார். அது ஒரு கோட்டையை போன்று. ஒருவர் அந்த கோட்டைக்குள் வர விரும்புகின்றார், அந்த நேரத்தில் இவர் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறார், சரி சுவர்க்கம். ஏன் இங்கு வந்தால் அவர் பின்பற்ற வேண்டும். அல்லது ஒரு வெறுமனே வந்து சொல்லுகின்றார், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நான் உள்ளத்தால் அறிந்து கொண்டேன் என்கிறார், சரி சொல்லி உள்ளே நுழைகிறார், இவர் முஸ்லீம் தான். இதுதான் பையத் என்பது. இதே போன்று ஒருவர் வெறுமனே சொல்லுகின்றார், எந்த அளவு என்றால் நான் மதம் மாறிவிட்டேன் என்று கூறிக்கொண்டு கூட அந்த உள்ளே வரலாம், அந்த ஜமாஅத்துக்குள். இப்படியும் ஒருவர் வந்திருக்கின்றார் மக்காவில். அவர் தெரியாமல் வேறு ஒரு இந்த விஷயத்தை வழங்காமல் சபாஅத்து நான் மதம் மாறிவிட்டேன் என்று கூறிக்கொண்டு இந்த இதுக்குள் வந்தார். இதை ஒரு சஹாபி தெரியாமல் அவர் கொலை வெட்டி போட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டார், எப்படி வெட்டுவீர்கள் என்று. எனவே இஸ்லாம் என்பது ஒரு ஜமாஅத்து இருக்க வேண்டும், நடைமுறை அங்கு இருக்க வேண்டும், இஸ்லாம் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்குள் வருகின்ற ஒருவர் கலிமா சொல்லாமலும் உள்ளே நுழையலாம். வெறுமனே நான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் என்று கூறிக்கொண்டு மட்டும் கூட வரலாம். இதுதான் பையத் என்பது. இந்த பையத் என்பது பல வகை. ஒன்று இப்படி வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது, அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் நுழைவது. அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது, வெறுமனே அல்லாஹ் என்பது, வெறுமனே நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்பது. இப்படி இந்த பையத் என்பது படித்தரம். இதிலே ஆக கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தது இப்படி. ஒருவர் வந்தால் கையை பிடிப்பார், பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் இப்படி சொல்லிக் கொடுப்பார். இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், மானக்கேடில் ஈடுபட மாட்டேன், தொழுகையை கடைபிடிப்பேன், குழந்தைகளை பஞ்சத்துக்கு பயந்து கொலை செய்ய மாட்டேன், எந்த ஒரு முஸ்லிமை படுதூறு சொல்ல மாட்டேன், குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாத விஷயத்தில் நான் கட்டுப்பட்டு நடப்பேன். இதுவும் பையத்து தான். நாங்களும் இன்றைக்கு சொல்லுகின்றோம், ஒருவர் இந்த பிரிவுகளிலிருந்து கலந்து வந்து ஜமாஅத்துல் முஸ்லிமுக்கு வந்து அல்லாஹ் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி உள்ளே நுழைந்து விடுகிறார், சரி முஸ்லீம் ஆகிவிட்டார், சொர்க்கம் கிடைக்கும். ஏன்? அதற்கு பிறகு இவருக்கு இங்கு கட்டுப்பாடு அமீர் இருக்கின்றார். இவரை பார்த்து தொழுங்கள் என்று சொல்லுவார், தாடி வளருங்கள் என்று சொல்லுவார், தலையை பிரித்து வாருங்கள் என்று சொல்லுவார். இதே போன்று நீங்கள் யா முஹீதீன் என்று கூறிக்கொண்டிருந்தால் அதை கூறாதீர்கள் என்று சொல்லுவார், கூடு போட்டிருந்தால் கழுத்தில் கையில் அதை அறுத்தறியும்படி சொல்லுவார். இப்படியெல்லாம் அவருக்கு சட்டத்திட்டம் சொல்லப்படும். இதை ஏற்று உள்ளே இருந்தால் முஸ்லிம். ஆனால் திரும்ப இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னால் தொழ முடியாது, இந்த கூடை நான் அறுத்து எறிய மாட்டேன் என்று சொன்னால் அவர் பிறகு இந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறி முர்த்ததாகி விடுவார், மதம் மாறி.